ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி. அதை எப்படி செய்ய போகிறோன்னு இதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியான ஒரு ஸ்டெப்ஸில் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பானால் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடாயம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அந்த பூவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நம்ம ஒரு நல்லா இந்த மாதிரி துழவிட்டு சும்மா ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் பச்சை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா அலசிடுங்க. அதில் அந்த சின்ன சின்ன புழுவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி கழுவுறது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போது பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் 1 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னா, வெளியே அந்த கோட்டிங்காக தாங்க. அந்த பொறன்னு நல்லா இருக்கும் கிறிஸ்பியாக. அதனால் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் எடுத்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க. அதில் புழிஞ்சிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியிலையே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி இதுக்கு தெளித்து தாங்க இது கலக்கணும். நீங்கள் மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கன்னா அது சரியாக அது மேலே ஒட்டாது. தெளித்து இந்த மாதிரி பேசிக்கிங்க. அப்போ தான் அது மேலே நம்மளுக்கு அந்த கோட்டிங் கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைக்கிறாங்க. ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் விட்டுடலாம். ஸ்டவ் ஃபுல்லாகவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது கிறிஸ்பியாக வேணும் இல்லையா, அதனால் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மேலே நீங்கள் லெமன் புழிஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.